ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சண்டேயோட விலாக் தான். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு ஒரு கொஷின்ஸ் அண்ட் டவுட்லாம் இருக்குது, அதை நீங்கள் கிளியர் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். அதாவது சண்டே என்றைக்குமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. மார்னிங் 4 o'clockலாம் எழுந்திரிச்சு க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு பிளேஸ்க்கு போக வேண்டியது இருந்தது. என்னோடய டாக்டருக்கு ஒரு ப்ரமோஷன் இருந்தது. ஸோ எங்கன்னா காஞ்சிபுரம்னால ஸ்பெஷல் யார்? காமாட்சி அம்மன் டெம்பிள் தானே. ஸோ ஓகே, ப்ரமோஷன் இருக்கிற பிளேஸுக்கும் காஞ்சிபுரம் அம்மா அந்த சன்னிதானத்துக்கும் ஒரு 10 minutes டிஃப்ரெண்ட் தான். ஸோ நம்ம முதல்ல போக வேண்டியதுங்க கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரமோஷன் ஷூட்டுக்கு போய்க்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணதுனால ஸோ அப்படியே காலையில் நேரத்தில் 4 o'clockலாம் எழுந்திரிச்சு வீடு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வண்டியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கும் போயாச்சு. எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செஞ்சு என்னோடய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, கோயிலுக்கும் போயாச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு காமாட்சி அம்மன் டெம்பிளுக்கு போகிறது. என்ட்ரி ஆன உடனே அழகான தெப்பக்குளம் இருந்துச்சு. அதை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் தரிசனம் வாங்கி வெளியே வந்தாச்சு. இதில் எனக்கு ஒரு குட்டிய டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. என்னென்னா, இப்போது விடோஸ் கோயிலுக்கு போகிறாங்க. சிவன் டெம்பிள்னால் அங்கே விபூதி கொடுப்பாங்க. இப்போ அம்மன் டெம்பிள்னால் அங்கே மஞ்சளும் குங்குமம் தான் கொடுப்பாங்க. ஆனால் அது விடோஸால் அந்த குங்குமமும் மஞ்சளும் வைக்க முடியாது இல்லையா? ஸோ அதை வைக்காமல் வெளியே வந்தால் ஒரு கோயிலுக்கு போன அந்த ஃபீலே வரமாட்டேங்குது, ஃபுல்ஃபில்லே வரமாட்டேங்குது. ஸோ ஏன் வைக்கக்கூடாது? அதாவது ஹஸ்பண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த குங்குமம்லாம் வச்சுருப்போம். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் குங்குமம் வச்ச பழக்கம் நம்ம இதில் கிடையாது. அதெல்லாம் நமக்கு போட்டு சாமி பிரசாதமெல்லாம் நம்ம முன்னாடியே வச்சு பழக்கப்பட்டிருக்கோம். இது ஒரு ஸ்டைலுக்கான விஷயம் கிடையாது. ஸ்டைல் பண்ணுறதுக்காக நான் குங்குமம் வைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் தான் ஒரு சாமி மேலே ஒரு பிடிமானம் வந்ததுன்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் கோயிலுக்கு போயிட்டு வெறுமனே ஒன்றும் வைக்காமல் வெளியே வரேன்னா நான் கோயிலுக்கு போனதுக்கான அர்த்தம் என்ன? என்னால் ஒரு குங்குமம் கூட வைக்க முடியலைன்னா கோயிலுக்கு போனதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு இங்கே நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, குங்குமம்ன்றது ஒரு ஸ்டைலுக்கான விஷயம் கிடையாது. ஒரு கோயிலுக்கு போனால் எனக்கு மனசு திருப்தியாக அம்மாவோட அருள் கிடைச்சதுன்றதோட ஒரு சந்தோஷத்தோடு அந்த பொட்டை நான் வைக்கிறது. ஸோ அந்த பொட்டையே நான் அங்கே வைக்க முடியாதுன்னா எனக்கு என்ன இருக்குது? அதாவது அந்த பொட்டு முன்னாடி அதாவது ஒரு பர்சன் அந்த வாழ்க்கையில் வரும்போது அந்த பொட்டெல்லாம் நம்ம வைக்க ஆரம்பிக்கல. அதெல்லாம் நம்ம முன்னாடியே வச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு போயிட்டு நான் வெறுமனே ஒன்றுமே பண்ணல. சரி, பூ ஓகே விடுங்க, பொட்டும் வைக்க அந்த குங்குமத்தை எடுத்து என்னால் வைக்க முடியலன்னா எதை நோக்கி போயிட்டுருக்கேன் எனக்கே யோசிக்க தோணிடுச்சு. ஸோ ஒரு ரிலேஷன்ஸ் என்னோட வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அங்கே கருப்பு போட்டு அந்த சன்னிதானத்தில் வெளிப்பக்கம் ஆயில் கலந்து ஒரு கருப்பு போட்டிருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சுத்தமாக கருப்பு போட்டு வைக்கவே பிடிக்காது. அது கருப்புனா எனக்கு நெகட்டிவ் எனர்ஜியை தர்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கோயிலுக்குள்ளே போகிற அம்மன் டெம்பிளில் நமக்கு குங்குமம் தர்றாங்க, அதை ஏன் வைக்கக்கூடாது? இதுதான் என்னோடய கொஷின். ஏன் வைக்கக்கூடாது? இது எனக்குள்ளேயே பல டைம் கேட்டுக்கிட்டேன். ஸோ அப்புறம் என்னோடய டாக்டர்கிட்ட வீட்டுக்கு வந்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத. அவங்க சொன்னாங்க, உங்களை யார் வைக்க வேண்டாம்னு சொன்னால் யாராவது எதாவது சொல்லுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அதுக்கப்புறமா எனக்கே மைண்டில் பலப்பட்ட யோசனையும் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த கொஷின் உங்ககிட்ட எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு கோயிலுக்கு போகிறேன்னா அது குங்குமம் வைக்கிறது ஒரு ஸ்டைலோ மற்ற ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எனக்கு ஒரு ஃபுல் அம்மா டெம்பிளுக்கு போகிறேன்னா சாமி கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தை நெத்தியில் வைக்கும்போது தான் எனக்கு மனசு திருப்தி. அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் வைக்கக்கூடாது? இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக ஆன்சர் பண்ணலாம். வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.